Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஈஸியான கோகனட் பன் ரெசிபி வீட்ல எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு ஈஸ்ட் முக்கியமா தேவை. ஒரு பவுல்ல கிட்டத்தட்ட 25 கிராம் ஈஸ்ட் எடுத்துக்கங்க. 1 டேபிள்ஸ்பூன் சுகர், 1 கப் வாட்டர், நார்மல் மிதமான ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் தான் யூஸ் பண்ணுங்க. ஹாட் வாட்டர் வேண்டாம். அது கூட பாத்தீங்கன்னா 250 கிராம் போல மைதா ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மெஷர்மெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம் பெர்ஃபெக்ட்டான ரெசிபிக்கு. அது கூட 25 கிராம் மெல்டட் பட்டர், 1 டேபிள்ஸ்பூன் சுகர், 1 பிஞ்ச் சால்ட், அப்புறம் கிட்டத்தட்ட 120 கிராம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா மாவு பதத்துக்கு வரும். ரொம்ப டைட்டாக பனைய வேண்டாம், நமக்கு லூஸாக இருக்கணும். எந்த அளவுக்கு நல்லா மாவு லூஸாக இருக்கோ அந்தளவுக்கு நமக்கு பிரெட் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ ஆயில் லைட்டாக கிரீஸ் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ் நல்லா டவ் வந்து ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. அந்த டைமில் நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா டெசிகேட்டட் கோகனட், ரெடிமேடாக கிடைக்கிற கோகனட் துருவல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது கூட டியூட்டி ஃப்ரூட்டியும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நல்லா மாவு நல்லா ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கு. நம்மளுடைய மாவு பாருங்கள் நல்லா பொங்கிட்டு வந்திருக்கு. இப்போ இந்த மாவை 4 பிரித்து எடுத்துக்கிங்க. இது திரும்பி ஒரு 2 ஹவர்ஸ் நம்ம மூடி போட்டு நல்லா ரெஸ்ட் பண்ண விட்டுடலாம். நல்லா உங்களுக்கு நல்லா சாஃப்ட் ஆகும், ஈஸ்ட்டும் நல்லா ஆக்டிவேட் ஆகும். இப்போ 2 ஹவர்ஸ் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா நம்மளுக்கு வந்து நல்லா பொங்கி வந்திருக்கு நம்மளோட மாவு. இப்போ இதை சப்பாத்தி உருட்டுற மாதிரி நல்லா விரிச்சு எடுத்துக்கிங்க. லைட்டாக மாவு போட்டு விரிச்சிக்கிங்க, அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும். இப்போ இந்த மாதிரி ஒரு ரவுண்டான டின் எடுத்துக்கலாம். நம்ம மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, தின்னாகவும் இருக்கக்கூடாது, நல்லா மீடியம் திக்னஸில் இருக்கணும். இப்போ சைடு நல்லா விரிச்சு விட்டுக்கிங்க. ஸோ தட் நம்மளுக்கு வந்து சைடில் நம்மளுக்கு வந்து ஃபில்லிங் வைக்கிறதுக்கு சென்டரில் கரெக்டாக இருக்கும். இப்போ சென்டரில் பார்த்தீங்கன்னா டெசிகேட்டட் கோகனட், டியூட்டி ஃப்ரூட்டி, சக்கரை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதை நம்ம சென்டரில் வச்சுக்கலாம். சக்கரை ஆட் பண்ணாமல் கூட நம்ம இது பண்ணிக்கலாம் ஃபில்லிங்கை. பிகாஸ் நமக்கு அந்த டெசிகேட்டட் கோகனட் நமக்கு ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கும். இப்போ மேலே மூடுறதுக்கு இன்னொரு லேயர் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சைட்ஸ் எல்லாத்தையும் நல்லா நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிங்க. எட்ஜஸ் எல்லாமே நல்லா சீல்டாக இருக்கான்னு பார்த்துக்கிங்க. இப்போ அதுக்கு மேலே வந்து மில்க் வச்சு லைட்டாக ப்ரஷ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து எக்கு கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். கலர் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு பேக் ஆகி வரும்போது. இப்போ ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் 180 டிகிரி செல்சியஸ்க்கு 20 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம பேக்கிங் ப்ரீ ஹீட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி செல்சியஸ் 10 மினிட்ஸ் தான். இப்போ பாருங்கள் நல்லா பேக் ஆகிட்டுருக்கு. டபுள் ராட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த கலர் சேஞ்சஸ் தெரியும். உங்களுக்கு வேணால் கடைசி 5 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் வந்து டாப் ராட் ஆன் பண்ணி வைங்க. இப்போ 20 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் பாருங்க நம்மளுடைய கோகனட் பன் சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. அந்த அப்பர் லேயர் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அந்த ப்ரௌனி லேயரு. இதுக்கு மேலே லைட்டாக நான் வந்து பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இன்னும் நல்லா ஷைனிங்காக இருக்கும். இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நம்மளுக்கு அந்த லேயர்ஸ் பார்த்தாலே தெரியும் எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ உங்களுக்கு அந்த சென்டரில் ஃபில்லிங்கு இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஸ்பைசி ஃபில்லிங்ஸ் மசாலாஸ் கூட வைக்கலாம். இன்னும் நல்லா ஸ்பைசி பன்ஸ் நல்லாயிருக்கும். இப்போ நான் உங்களுக்கு அந்த சென்டர் லேயர் காமிக்கிறேன் பாருங்கள் ஓப்பன் பண்ணி. உள்ளே நம்மளுக்கு அந்த ஸ்டஃபிங் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் சிம்பிளாக வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.